இப்ப பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களே பாராட்டிக்கிறது, அவங்களே வந்து அந்த நடந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பலரும் வந்து இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க விளம்பரம் தான், எதுவுமே வந்து உண்மையான விஷயம் கிடையாது. முதல்வர் அவருக்கு அவரே பாராட்டிக்கிறது, அந்த சாம்பார் வந்து அவங்களே வந்து புகழ்ந்து பேசிக்கிற போன்ற சம்பவங்கள் நடந்துச்சு. ஆமா, இதெல்லாம் எப்படின்னா அந்த கே பிளான்ங்கிற மாதிரி ரெண்டு கே பிளான் இருக்கு. காமராஜர் பிளான் அவர் வந்து பதவிக்கு ஆசைப்பட மாட்டார், நான் குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கிற இன்னொருத்தவங்க அடுத்தவங்களும் வரணும் ஆசைப்படுறது. இங்க இன்னொரு கே பிளான் கருணாநிதி பிளான், தனக்கு தானே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறது, எல்லா இடங்களும் தன்னுடைய பேரை வச்சுக்கிறது. நீங்க உங்களோட சொந்த காசுல வச்சுட்டு போங்க, நீங்க உண்மையாவே நீங்க வந்து நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா மக்களே தானாவே வந்து அவங்க ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு இடம் வைக்கணும், அவங்களே வந்து இவரோட பேரை வைக்கலாம். அந்த சிந்தனை இவருக்கு வராத காரணம் எதுவுமே நீங்க செய்யவே இல்லை. எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கான வேலைகள் மட்டும் தான் இத்தனை வருஷம் பார்த்துக்கிறீங்க. சரி, கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு வரும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற நீங்க வாயில சொல்றீங்களே, அந்த ஈவெண்ட்டுக்கு சினிமாக்காரங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க செப்டம்பர் 5ஆம் தேதி இந்திய லெவலில் வந்து எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து பிரைஸ் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க. அதுல படிச்சவங்களை வந்து நீங்க கூப்பிட்டு வாங்க, அவங்கள நீங்க பேச சொல்லுங்க. அதுக்கும் என்னைக்குமே வந்து பிரஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நமக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போனண்டா உட்காந்து கேள்வி கேட்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவர்மெண்ட்னா நீங்க எனக்கு ஆப்போனண்டா உட்காந்து கேள்வி, நீங்க எனக்கு ஏன் பக்கத்துல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க என்ன எப்படி கேள்வி கேட்பீங்க? அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க. ஆப்போனண்டா இருக்கிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஒரு பிரஸ் நீங்க கேள்வி கேட்கணுங்கிற என்ன வரும்? நீங்க ஏன் பக்கத்துல உட்கார்ந்துட்டீங்க, உங்களால ஏன் பக்கத்துல கொண்டு வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கணுங்க என்னவே வர ஏதோ ஒரு ஹெஸ்டேஷன் உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த நீங்க அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது பின்னாடி வந்து இவங்க பத்திரிகையாளர்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவசியமே கிடையாது. அதுல யாரை வச்சிருக்காங்க பத்திரிகையாளர், அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கள தான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கும் நீங்க அந்த படிச்ச இந்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்கள் துறை சம்பந்தப்பட்ட விழா நடக்கும்போது நீங்க கலைமாமணி அவார்டோ இல்ல வந்து சினிமா ஃபீல்டில் நடக்கும்போது நீங்க அவங்ககிட்ட மைக்கை கொடுத்து பேசுறீங்க, நீங்க எப்படிப்பட்டு நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டு உருண்டு வரண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. படிச்சதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?